தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, பின்வாங்கினார். இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, பின்வாங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாட்டில் 6 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடப் போவதாக செய்திகள் வந்தன. சட்டசபையில் விஜய் பேசும்போது அப்பாவை காணோம் என்று கூறினார். மு.க. ஸ்டாலின் அப்பா பெண்கள் மனதில் இருக்கிறார் என்று கூறினார், மக்கள் மனதில் இருக்கிறார் என்று கூறினார். ஆனால் தமிழக முன்னாள் அமைச்சர், திமுக முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் தமிழக சட்டசபையில் விரைவில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை காணலாம் என்று கூறினார். அதிலிருந்து அவர் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறப்பட்டது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதாக கூறப்பட்டது. ஆனால் திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற தொகுதி. தற்பொழுது தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு தற்பொழுது கூடுதல் பலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் கட்சி, மதிமுக ஆகியவை கூடுதல் பலமாக வந்து சேர்ந்துள்ளன. ஆக சட்டசபை தேர்தலை விட இப்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணி பலத்துடன் காணப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக கடந்த முறை 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. தற்பொழுது திமுக கூட்டணியே சிதறிவிட்டது. திமுக கூட்டணி பலம் இழந்து காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக வேட்பாளர் 2வது இடத்தையாவது பிடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் திமுக மீது சமீப காலமாக ஊழல் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. திமுக மீதுள்ள மக்கள் கோபம் இன்னும் போகவில்லை. ஆக இந்த சூழ்நிலையில் மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி அடைவார் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடும் முடிவிலிருந்து மு.க. ஸ்டாலின் பின்வாங்கியுள்ளார். இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் போட்டியிட மாட்டார் என்று கூறப்படுகிறது.